Good morning friends. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஏசி வித் ரெசிஸ்டர். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரெசிஸ்டரை ஒரு ஆல்டர்னேட்டிங் சோர்ஸுக்கு கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ரெசிஸ்டர் R, அங்கே இருக்கிற வோல்டேஜ் ட்ராப் பார்த்திங்கன்னா VR அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ மொதல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், வோல்டேஜ் பேஸ் பண்ணியிருக்கோம். அதனால் V = Vm sin ωt, அது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே ரெசிஸ்டர் வர்றதுனால நான் ஓம்ஸ் லாவை அப்ளை பண்ணுறேன். ஸோ ஓம்ஸில் என்ன V = IR ஃபார்முலா. ஸோ இங்கே என்ன வரும், V = IR. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ரெண்டு ஈக்குவேஷனும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்குது. அதனால் IR = Vm sin ωt அப்படின்னு எழுதிட்டேன். ஸோ IR = Vm sin ωt. இதில் I மட்டும் வேணும்னு என்ன செய்வீங்க, ஸோ I = Vm/R sin ωt அப்படின்னு எழுதிட்டேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். இங்கே பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் ரைஸ் ஆக கரண்ட்டு குறையும். அதான் நம்ம அங்கே ஆரோ மார்க் போட்டு காட்டியிருக்கோம். இப்போது இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனும் பார்த்தாச்சு. இங்கே பாருங்கள், I = V/Rன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போது Vm/Rன்னு எடுக்கிறோம். அது என்னென்னு சொல்கிறேன்னா Im அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். therefore I என்னென்னு எழுதுவேன், I = Im sin ωt. பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் இதை நான் தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா sin ωtன்னு முடியுது. அப்போ என்னென்னு சொல்லலாம், ரெண்டு வோல்டேஜும் பாருங்கள். ஸோ வோல்டேஜையும் கரண்ட்டையும் செக் பண்ணும்போது ரெண்டுமே sin ωt அப்படின்ற டேர்மில் முடியுது. அப்போ என்ன நடக்கும் சொல்லலாம், வோல்டேஜும் கரண்ட்டும் ஃபேஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஆர் இன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ Vயும் Iயும் ஒரே ஃபேஸில், பிகாஸ் ஏன் அப்படி சொல்கிறோன்னா ரெண்டுமே வந்து sin ωtன்னு முடியுது. அதனால் சேமாக இருக்குது பாருங்கள் அதுக்கு. ஸோ வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஆர் இன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிடுவோம். இதுதான் என்னுடைய பார்ட்டு. ஸோ நிறைய பேர் என்னென்னா ஃபேஸர் டயக்ராம் வரைகிறதுல பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால் அந்த ஃபேஸர் டயக்ராம் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். ஃபேஸர்னால் ஒன்றும் கிடையாது, அந்த வெக்டர் நோட்டேஷனில் அதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஃபேஸர். இந்த வேல்யூவை வெக்டர் ரொட்டேஷன், தட் இஸ் வெக்டர் ஃபார்மில் நம்ம எழுதுறது பேர் தான் ஃபேஸர். ஸோ ஃபேஸர் டயக்ராம் எப்பயும் நம்ம வரையும் போது என்ன செய்யணும்னா, முதல்ல நம்ம அந்த கர்வ் பார்ட்டை வரையணும், அந்த வெக்டர் பார்ட்டை வரையக்கூடாது. கர்வ் பார்ட்டை நீங்கள் வரைஞ்சிங்கன்னா தான் தப்பு வராமல் பண்ணுவீங்க. இல்லாட்டி டயக்ராம் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு எப்பயுமே ஃபேஸர் வரையும் போது அந்த கர்வ் பார்ட்டை எடுத்துக்கோங்க. அதில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ புக்கில் இருக்குது, டயக்ராம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் வெக்டர் பார்ட்டை வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கர்வ் பார்ட் கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அமையாது. அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக தெரியும், டயக்ராம் வந்து நீட்டாக இருக்காது. எப்பயுமே ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணுங்கள். எப்பயுமே ஸ்கேல் பென்சில் தான் யூஸ் பண்ணணும், பெனில் டயக்ராம் போடாதீங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து வோல்டேஜ் கர்வ் வரைஞ்சிட்டேன். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபேஸ்ன்னு சொல்கிறதுனால அந்த கரண்ட் கர்வ் பார்த்தீங்கன்னா அதே இருக்கும், ஆனால் மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். அதனுடைய மேக்னிடியூட் வைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். ஸோ 0ல் ஸ்டார்ட் பண்ணி அதே 0 தான், அதே மேக்ஸிமம் வேல்யூ தான், அதே நெகட்டிவ் மேக்ஸிமம் அங்கேயே தான் இருக்கும், திரும்பவும் 0. ஸோ அந்த கர்வ் பார்க்குறதுக்கு அப்படியே அலைக்காக இருக்கும், ஆனால் அதனுடைய மேக்னிடியூட் மட்டும் சின்னதாக இருக்கும். ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, இப்போது நம்ம கரண்ட்டை மென்ஷன் பண்ணும்போது 70.7% அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம RMS வேல்யூவில் கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ ரெண்டு கர்வுமே நீங்கள் ஃபேஸர் வரையும் போது அந்த 70.7%ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை அப்படியே நீங்கள் வரைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த டயக்ராத்துக்கான ஒரு மார்க் வந்து கட் ஆகிடும். ஸோ அதனால் 70.7% டாட்டட் லைன் முடிங்க. அதே மாதிரி கரண்ட்டுக்கும் 70.7%ல் அந்த டாட்டட் லைனை முடிங்க. இப்போது அந்த ஃபேஸரை நான் வரைய போகிறேன். ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரெயிட் லைனாக மென்ஷன் பண்ண போகிறோம் எந்த ஆங்கிளில். ஸோ இப்போ அந்த ஆரிஜின்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வோல்டேஜ், அது கரெக்டாக அந்த லைன் எங்கே முடியுதோ அது வரைக்கும் ஆரோ மார்க் போடுங்க. அப்புறம் கரண்ட்டும் எங்கே வரை முடியுதோ அது வரைக்கும் ஆரோ மார்க் போடுங்க. ஸோ வோல்டேஜ் கரண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணிட்டேன். இது θ = ωt, ஆங்கிள் க்ரியேட் பண்ணுறது. ஒமேகான்றது ஆங்குலர் வெலாசிட்டி, அது இந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது அப்படின்னு காட்டுறோம். ஸோ அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து Im sin ωt கர்வு. ஸோ அது Im sin ωt அப்படின்னு எழுதிட்டேன்.
அது ஃபுல் கர்வை நான் என்னென்னு மென்ஷன் பண்ணால் விஎம் சைன் ஒமேகா டின்னு மென்ஷன் பண்ணுறேன். அந்த ஃபுல் டேர்மையும் விஎம் சைன் ஒமேகா டின்னு மென்ஷன் பண்ணுறேன். தேங்க்யூ.